ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் மை சேனல். ஆர்மிஸ், ஸ்டோரி பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்டும் தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். ஸோ எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸஸ் கேட்கும். ஸோ எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கேளுங்கடா. பிஎல் ஸ்டோரி பிடிச்சா மட்டும் பாருங்கள். பிடிக்காதவங்க யாரும் பார்க்க வேணாம். உங்களை பார்க்கணுன்னு ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. பிஎல் பிடிச்சா மட்டும் பாருங்கள். இது ஒரு குட்டியான ஸ்டோரி தான். இதோட அன்கட் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அங்கேயும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் லிங்க், இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஏஜ் கேப் மாதிரியான ஸ்டோரி தான். இப்போ வாங்க நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டோரியோட இன்ட்ரோ பார்த்தா, சங்கோக் சிட்டியில் ஒர்க் பண்ணுறான். ஜிமின் வில்லேஜில் தான் இருக்கான். அத்தை பையன், மாமா பையன், அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான். இப்போ வாங்க நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே சங்குக் ஃபேமிலி தான் காட்டுறாங்க. சங்குக் தான் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு மாடியில் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கான். இப்போது சங்குக்கோட அம்மா தான் சங்குக் அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னம்மா, என்ன சொல்லுங்கள். அது சங்குக், நம்ம வில்லேஜுக்கு போகணும்டா அப்படின்றாங்க. என்னம்மா, வில்லேஜுக்கா? என்ன எதுக்குமா அங்கே கூப்பிட்றீங்க அப்படின்ட்டு சங்குக் கோவமாக கேட்குறான். இப்போது சங்குக்கோட அம்மா தான், ஏய், அங்கே உங்கள் அத்தை வீட்டில் ஒன்று கூப்பிட்ருக்காங்கடா. அந்த ஊர் வில்லேஜில் ஃபங்க்ஷன். ஸோ அந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு போகணுண்டா சங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சங்குக்கும், மா இங்கே பாருமா, எனக்கு பிடிக்கல, எனக்கு அந்த வில்லேஜுக்கு வரவே பிடிக்கல. ஏம்மா என்ன இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் வேணா போங்க, நான் வரல அப்படின்ட்டு சங்குக் ஒரு மாதிரி சொல்கிறான். இப்போ சங்குக்கோட அம்மா தான், ப்ளீஸ்டா சங்குக், வாடா, ஒரே ஒரு வாட்டி வாடா, அந்த ஊருக்கு போயிட்டு வந்துடலாம்டா. திருநாக்கு இத்தனை வருஷமாக நீ வரவே இல்லை. உன்னை பார்க்காம எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா? சங்குக் எப்படி இருப்பான்னு எல்லாம் கேட்குறாங்க. உன்னை சின்ன வயசில் பார்த்தது எல்லாம் உன்னை பார்க்கணும்னு கேட்குறாங்க. வாடா சங்குக், ப்ளீஸ்டா, ஒரே ஒரு வாட்டி வாடா. இந்த வருஷம் திருநாக்காச்சும் போயிட்டு வந்துடலாம்டா சங்குக், ப்ளீஸ்டா அப்படின்ட்டு சங்குக்கோட அம்மா கேட்குறாங்க. இப்போ சங்குக் தான், சரிம்மா, நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஒர்க் இருக்குது, சரியா, நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு சங்குக் போகிறான். இப்போது சங்குக்கோட அம்மா தான், ஓகேடா சங்குக், ஓகே, நீ ஒத்துக்குனதே எனக்கு போதுண்டா அப்படின்றாங்க. அம்மா, நான் ஒன்றும் ஒத்துக்கலாமா, ட்ரை பண்ணுறேன்னு தான் சொன்னேன். அதுவே எனக்கு போதுண்டா அப்படின்றாங்க. அம்மா, என்னை டென்ஷன் ஆக்காதீங்க, நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்குக் வீட்டை விட்டு வெளியில் போகிறான். இப்போ சங்குக்கோட அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்க. இப்போது வில்லேஜில் தான் ஜிமின் வீட்டை தான் காட்டுறாங்க. இப்போ ஜிமினோட அம்மா தான் ஃபோன் எடுத்து, சொல்லுங்க அண்ணி, எப்படி இருக்கீங்க அண்ணி? எல்லாம் எப்படி இருக்காங்க? அண்ணா எப்படி இருக்காங்க? சங்குக் எப்படி இருக்கான் அப்படின்ட்டு ஜிமினோட அம்மா கேட்குறாங்க. இப்போ சங்குக்கோட அம்மா தான், எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு திருநாக்கு வரோம் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஜிமினோட அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாகிடுச்சு. நிஜமாவா சொல்கிறீங்க அண்ணி? இந்த வருஷம் திருநாக்கு வரீங்களா? அண்ணா வராங்களா? சங்குக் வரானா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் வரும். சங்குக் ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு தான் சொன்னான், பட் வர ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். எப்படியும் வருவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சங்குக்கோட அம்மாவும் சொல்கிறாங்க. சரிங்க அண்ணி, சரிங்க, நான் உங்கள் எல்லாருக்குமே தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவும் ஃபோனை கட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவங்க அண்ணன், அண்ணி, சங்குக் எல்லாரையும் பார்க்க போகிறோன்னு ரொம்ப இயர்ஸாகவே திருநாக்கு வந்தே இருக்க மாட்டாங்க. இப்போ தான் அந்த வில்லேஜுக்கே வராங்க. அதனால் அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிமினோட அம்மா தான் ஹாப்பியாக போயிட்டு ஒரு ரூமோட டோரை தான் தட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போது ஜிமின் தான் மெல்லமாக எழுந்து அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு, வரம்மா, ஏம்மா அதுக்குள்ளே தட்டிக்கிட்டே இருக்கீங்க? ஏன் இவ்வளோ காலையிலே என்னை எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனும் வரான். இப்போது ஜிமினோட அம்மா தான், எவ்வளோ வயசாகுது இவனுக்கு? இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கான் இவெல்லாம். ஏய் ஜிமினா, சீக்கிரம் கதவு தர, எவ்வளோ நேரம் தான்டா? சீக்கிரம் வாடா அப்படின்னு கத்துறாங்க. வந்துட்டம்மா, ஏம்மா அப்படின்ட்டு ஜிமினும் டோரை ஓப்பன் பண்ணுறான். ஜிமினோட அம்மா தான், இங்கே பாரு ஜிமினா, உன்னோட அத்தை, மாமா, அப்புறம் உன்னோட சங்குக் மாமாவும் வரேன்னு சொல்லியிருக்காங்க திருநாக்கு. இன்னும் 1 வீக் தான் இருக்குது திருநா வரத்துக்கு, சரியா? அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினும், என்னம்மா சொல்கிறீங்க? அத்தை மாமா வராங்களா?
ஆமாண்டா, அத்தை மாமா வராங்க. அது மட்டுமா, உன்னோட ஜங்குக் மாமாவும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் மாமா வராங்களா? ஆமாண்டா, ஒழுங்கா சீக்கிரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணு சரியா? அவங்க வந்தால் தங்கத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும். நம்ம வீட்டில் தான் எப்படியும் ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கோட நேம் கேட்டதுலேருந்து. இப்போது ஜிமின் போயிட்டு பெட்டில் உட்காடுறான் அவனோட ரூமில். இப்போ ஜிமின் தான் திங்க் பண்ணுறான். இப்போ ஜிமின் 18 வயசு ஆகுது. 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கான். பட் ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ ஜிமினுக்கு 10 வயசு தான். அப்போ ஜிமின் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தான். ஜங்குக் அவனுக்கு ஏஜ் அப்போது 10 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்கும்டா. அப்போது ஜங்குக் தான் ஒரு ஃபோனை பார்த்து வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஜிமின் தான், அச்சோ அச்சோ மாமா, என்ன மாமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் போடா போ. இல்லை என்னமோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே மாமா, என்ன காட்டுங்க, எனக்கு கொஞ்சம் ஃபோன் காட்டுங்களே மாமா. ஏய் சும்மா இருடா, ஃபோன் சொல்கிறேன்ல, போ ரூமில் படுத்து தூங்குற வேலையை பாரு. இல்லை நீங்கள் ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, நான் ஒன்று தான் பார்ப்பேன், எனக்கு இப்போ காட்டுறீங்களா இல்லை நான் அம்மா கிட்ட சொல்லவா? ஏய் ஒழுங்காக போறியா இல்லையா அப்படின்றான். இப்போ ஜிமினும், சி போங்க மாமா, நீங்கள் என்ன ரொம்பவே திட்டுறீங்க, எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் படுத்து தூங்குறான். இப்போ கொஞ்சம் நேரம் டைம் ஆகுது. ஜங்குக் தான் அப்படியே ஜிமின் பக்கத்தில் போயிட்டு படுக்கிறான். இப்போது ஜிமின் அப்படியே பிறண்டு படுத்து ஜங்குக் மேலே காலை போடுறான். இப்போ ஜங்குக் ஜிமின் பக்கம் திரும்பி ஜிமினோட ஃபேஸை பார்க்குறான். அவ்வளோ க்யூட்டாக இருக்கான் ஜிமின். ஜங்குக்கு ஜிமினை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் உருண்டு அப்படியே ஜங்குக்கு போயிட்டு ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். ஜங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளோ க்யூட்டாக இருக்க, இதில் வேற ஹக் பண்ணிக்கிற அப்படின்ட்டு அவனே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே குளிர்ற மாதிரி இருக்கு. ஜங்குக்கை ஹக் பண்ணுறான். இப்போ தான் ஜங்குக் அப்படியே ஜிமின் ஃபேஸை பார்த்துக்கிட்டே அப்படியே ஜிமினோட லிப்பில் போயிட்டு கிஸ் பண்ணுறான். ஜிமின் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். ஜங்குக் அகைன் அப்படியே ஜிமினோட லிப்பில் கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, ஏய் என்னடா இந்த வயசில் இப்படி இருக்க, உன்னை பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்க, என்னை இப்படிலாம் இது பண்ணுற, இப்போ உனக்கு இதெல்லாம் என்னன்னு கூட தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜிமினோட ஃபேஸ்லாம் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு ஜிமினோட லிப்பில் அப்படியே பைட் பண்ணுறான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிமின் லைட்டாக சினுங்குறான். இப்போ ஜங்குக் அப்படியே எழுந்து பார்க்குறான். எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இருட்டாக இருக்கு. அது குட்டி வீடு, ஜிமினோட வீடு. அப்போது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தான் எல்லாம் வந்திருப்பாங்க. ஜங்குக்கோட ஃபேமிலியும் எல்லாம் அங்கே இருப்பாங்க. ஸோ இடம் பத்தாமல் எல்லாம் பக்கத்தில் தான் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஜிமின் பக்கத்தில் ஜங்குக் தான் படுத்து தூங்கியிருந்திருப்பான். இப்போது ஜங்குக் எழுந்து அப்படியே ஜிமினுக்கு நல்லா பைட் பண்ணுறான். ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஜங்குக், என்ன பண்ணுறீங்க மாமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றான். இப்போ ஜங்குக், வாயை மூடு, சத்தம் போட்ட என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஒழுங்காக வாயை மூடு அப்படின்றான். ஜிமின், என்ன பண்ணுற மாமா, ஏன் உதட்ட பிடிச்சி கடிக்கிற, எனக்கு வலிக்குது மாமா, ஏன் மாமா இப்படி கடிக்கிற, என் உதட்ட விடு, எனக்கு வலிக்குது அப்படின்ட்டான். வாயை மூடுடா, ஒழுங்காரு, நான் என்ன பண்ணாலும் சத்தம் போடக்கூடாது, சத்தம் போட்ட அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன், புரியுதா அப்படின்ட்டான். ஜிமின், ஏச்சோ என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுகிற, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, ஏன் மாமா இப்படிலாம் பண்ணுற அப்படின்ட்டான். வாயை மூடுடா, சொன்னல சத்தம் போடாத அப்படின்ட்டு ஜிமினோட ஷர்ட்டெல்லாம் கழட்டுறான். என்ன பண்ணுற மாமா, என்ன பண்ணுற அப்படின்றான். ஐயோ ஓரா பேசிட போகிற, போதும். இப்போது ஜங்குக் தான் அங்கங்கே ஜிமினை ஒரு மாதிரிலாம் பண்ணுறான். ஜிமினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன மாமா பண்ணுறீங்க? சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னேன்ல, வாயை மூடு, ஒழுங்காரு, நான் என்ன பண்ணாலும் சத்தம் போடக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி பண்ணுறான். ஜிமினுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஜிமின், மாமா இந்த மாதிரி பண்ணாத மாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றான். ஏய் வாய முடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு மாதிரி பண்ணுறான். என்ன பண்ணுவான்னு உங்களுக்கே புரியும்ல. சின்ன வயசுலேயே அந்த மாதிரிலாம் அவன் நடந்துக்கிறான். இப்போது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமின் பக்கத்தில் படுக்கிறான். மாமா ஏன் மாமா இப்படி பண்ண? எனக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது தெரியுமா? எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்றான். ஏய் இங்கே பாரு, இதை யார்கிட்டயாச்சும் சொன்னேன் அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. அப்படியே கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். வாயை மூடிக்கிட்டு ஒழுங்காக இருக்கணும், சரியா? இதை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. ஏன் மாமா, ஏன் சொல்லக்கூடாது? இது இது என்ன மாமா, என்ன பண்ண? ஏய் சொன்னேன்ல யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு, அப்படின்றா. சரி சரி, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிருப்பான். ஜிமினுக்கு ஆனால் ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிருக்கோம். இதால் ஃபீவரே வந்திருக்கும். 2 days செம்ம ஃபீவராக இருந்திருக்கும். ஜிமினோட அம்மாவும், என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா திடீர்னு ஜுரம் வந்துருச்சு அப்படின்ட்டு அவனுக்கு நிறைய மாத்திரைலாம் கொடுத்து அவனுக்கு ஹெட்லலாம் அப்படியே துணியெல்லாம் போட்டு அவனை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க. ஜிமினுக்கு ஆனால் பாடி ஃபுல்லாக செம்ம பெயினாக இருக்குது. ஜிமின் ஆனால் எதுவுமே சொல்லலை. ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக், ஏய் எதுவும் சொல்லக்கூடாது புரியுதா அப்படின்றான். ஜிமினும் எதுவும் சொல்ல மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜங்குக்கோட ஃபேமிலி அங்கேருந்து கிளம்பி ஊருக்கு போயிருப்பாங்க. அப்படியே சிட்டிலே தங்கியிருப்பாங்க. ஜங்குக்கோட அப்பா நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணி ஸோ அங்கே அவங்க நல்லாவே பணக்காரங்களாக இருப்பாங்க. இப்போது ஜங்குக்கும் நல்லா வளர்ந்துட்டான். ஸோ ஜங்குக் தான் அந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே ஒரு 8 years ஆயிருக்கும். இந்த 8 yearsஆ ஜங்குக்கு இந்த வில்லேஜ் பக்கமே வந்திருக்க மாட்டான். ஜிமினும் ஒரு கிளாஸாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பான். அப்படி படிக்கும்போது தான் அவனுக்கு அதெல்லாம் என்ன, மாமா என்ன பண்ணாங்க, எதுக்கு மாமா நம்மளை இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, எல்லாமே அவனுக்கு அப்போ தான் புரியுது. அவனுக்கு அது புரியும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க மாமா, இப்போ என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ட்டுலாம் திங்க் பண்ணுறான். இப்படியே டேஸஸ்லாம் போயிருக்கும். இப்போ ஜிமினுக்கு 18 years ஆகுது. ஜங்குக்கு 28 ஏஜ் ஆகுது. இப்போ தான் அகைன் அந்த ஊர் வில்லேஜ் ஃபெஸ்டிவலுக்கு ஜங்குக் ஃபேமிலி ரிட்டர்ன் அந்த வில்லேஜுக்கு வராங்க. ஜிமினோட அம்மா நிறைய வாட்டி கேட்டிருப்பாங்க, வந்து இருந்திருக்க மாட்டாங்க. இந்த வருஷம்தான் வரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜிமின் வீட்டில் நல்லா தடபுடலாக ஏற்பாடெலாம் பண்ணுறாங்க. அவங்க தங்கத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. பட் ஜிமின் இது எல்லாத்தையுமே திங்க் பண்ணிவிட்டு, அகைன் நீங்கள் என்கிட்ட அந்த மாதிரி நடந்துப்பீங்களா மாமா? ஏன் மாமா என்னோட சின்ன வயசில் என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க? எனக்கு அப்போ அது என்னன்னே புரியல. இப்போ தான் எனக்கு புரியுது. எனக்கு உங்களை பார்க்கவே பயமாக இருக்குது மாமா. இப்போ நீங்கள் என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா எனக்கு உங்களை பார்க்கவே பயமாக இருக்கு மாமா அப்படின்னு மனசுக்குள்ளே திங்க் பண்ணிக்கிட்டே அந்த ரூமில் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்போது ஜிமினோட அம்மா தான், ஏய் ஜிமின் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என்ன ரூமில்? கீழே வாடா. கீழே வந்த அத்தை மாமாலாம் வரப்போகிறாங்கன்னு சொன்ன உடனே மேலே போய் உட்காந்துக்கிட்ட ரூமில். ஒரு வேலையாச்சும் செய்கிறியா? அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு கத்துறாங்க. ஜிமினும் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக தான் வரான். அவங்க அம்மாவுக்கும் எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த சைடு ஜங்குக் தான் ஆஃபீஸ் போயிருப்பான். அவனோட ரூமில் உட்காந்து அவன் சின்ன வயசில் ஜிமின் கூட பண்ணது எல்லாத்தையுமே திங்க் பண்ணி பார்க்குறான். டேய் சின்ன வயசில் அவ்வளோதான் இந்த அகைன் கூட இப்போ வில்லேஜுக்கு வந்தா இருக்க முடியுமா? அவனா ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்டா, ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். நீ அப்போ குட்டி கொண்டாந்த அவ்வளோ பயந்த என்னை பார்த்து. எப்பயும் அதே மாதிரி தான் இருப்பியா அப்படின்னு மனசுக்குள்ளே திங்க் பண்ணிக்கிட்டு நடந்தது எல்லாத்தையும் அவனும் திங்க் பண்ணி பார்க்குறான். இப்படியே 1 week ஆகுது. இப்போது வில்லேஜுக்கு தான் ஜங்குக்கோட ஃபேமிலி கிளம்பி வராங்க. அந்த வில்லேஜு அவ்வளோ கோலாகலமாக இருக்குது. அந்த வில்லேஜில் ஒரு ஃபெஸ்டிவல் தான் நடக்குது. அந்த கோயிலில் திருவிழா நடக்குது.
அவ்வளோ இதாக இருக்குது. ஊர் ஃபுல்லாக நிறைய ரிலேட்டிவ்ஸ், ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் அவ்வளோ கூட்டம் கூட்டமாக இருக்குது. எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. கோயில் ஃபுல்லாக தோரணம் கட்டி, நிறைய விளக்கெல்லாம் போட்டு, நிறைய சீரியல் லைட் என்னென்னவோ ஜோடிச்சு வச்சுருக்காங்க. அவ்வளோ இதாக இருக்குது. இந்த கிராமமே என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள வரைக்கும் அந்த ஊர் ஃபுல்லாக ஜொலிக்குது. அப்படி இருக்கு. இன்னைக்கு நைட்டு தான் திருவிழா அப்படின்னா ஜங்குக்கோட ஃபேமிலி மார்னிங் கிளம்பி வராங்க. இப்போது ஜங்குக்கோட ஃபேமிலி தான் ஜிமின் வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. ஜிமினோட அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அச்சோ, என் அண்ணா அண்ணி எல்லாம் வந்துட்டாங்க. ஏய் ஜிமினா, சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வா, உன்னோட அப்பா கிட்ட சொல்லு, என்னோட அண்ணன் வந்துட்டாங்கன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஓடி போயிட்டு ஜிமினோட அம்மா தான் எல்லாரையும் வரவேற்கிறாங்க. உள்ளேயும் அழைச்சிக்கிட்டு வராங்க. ஆல்ரெடி ஜிமின் வீட்டில் இன்னும் நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்க. இன்னைக்கு திருவிழா வேறு நைட்டு. ஜிமின் வீட்டில் விருந்து தடபுடலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் உள்ள வரான். ஜிமினோட அம்மா தான், ஏய் ஜங்குக்கா, உன்னை அப்போ பார்த்தது 8 வருஷம் ஆச்சுடா. இந்த அத்தை வீட்டுக்கு வரணும்னு உனக்கு ஒரு வாட்டி கூட தோணவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கும், அதான் வந்துட்டேன்ல அத்தை, அப்புறம் என்ன, இனிமேல் 2 days இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரிடா சரிடா வாடா அப்படின்ட்டு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. இப்போ எல்லாம் போயிட்டு ரூம் தான் காட்டுறாங்க. இப்போ ஜிமினை தான், ஏ ஜிமினா, ஜங்குக் மாமாவை அழைச்சிக்கிட்டு போய் ரூமை காட்டுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினை, என்ன என்ன ஆனா அப்படின்னு பயப்படுறான். ஜங்குக் திரும்பி ஜிமினை பார்க்குறான். ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோதான் இருக்கான். சின்ன வயசில் பார்த்ததோட இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான். அவ்வளோ அழகாக இருக்கான் சின்ன வயசில் பார்த்ததோட. ஜங்குக் ஜிமினே பார்க்குறான். ஜிமின் வயட்டில் கீழே குனிச்சிக்கிட்டே இருக்கான். ஏய் ஜிமின், என்னடா சீக்கிரம் மாமாவை அழைச்சிக்கிட்டு போய் ரூமை காட்டு, அவங்களாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகட்டும். ஜங்குக் மேலே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் மாடிக்கு போகிறான். ஜிமின் தான் அழைச்சிக்கிட்டு போகிறான். நிமிர்ந்து ஜங்குக்கை பார்க்கவே இல்லை. ஜங்குக்கும் அப்படியே ஜிமினை பார்த்துக்கிட்டே மாடிக்கு போகிறான். இப்போ ஜிமின் போயிட்டு, இந்த இந்த ரூம் தான் உங்களது, உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா, ஏன் நீ வரமாட்டியா அப்படின்றான். இல்லை இல்லை, நான் வரல மாமா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பயந்து ஓடிடுறான். என்னடா என்ன இவ்வளோ பயப்படுற என்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போயிட்டு ரூமில் ஃப்ரெஷ் ஆகுறான். அவனோட பேரண்ட்ஸும் பக்கத்து ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லாம் கீழே இறங்கி வராங்க. ஜிமினோட அம்மா தான் டைனிங் டேபிளில் ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா அப்பா எல்லாம் வந்து ஃபுட் சாப்பிட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அவனோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறான். கிச்சன்லேருந்து ஒரு திங்ஸாக டைனிங் டேபிளுக்கு எடுத்துக்கிட்டு வந்து வைக்கிறான். ஜங்குக் ஜிமினே பார்க்குறான். பட் ஜிமின் நிமிர்ந்து ஜங்குக்கை பார்க்கவே இல்லை. அப்படியே பயந்துக்கிட்டே நிற்கிறான். இப்போது ஜிமினோட அம்மா தான், ஏய் என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கேன், மாமா அத்தைக்கெல்லாம் சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொன்னாங்க. ஜிமினும் எல்லாருக்கும் ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறான். ஜங்குக் கிட்ட போகும்போது அவனோட ஹேண்ட்லாம் அப்படியே ஒரு மாதிரி நடுங்குது. ஏய் என்ன ஜிமினா, என்ன சீக்கிரம் எடுத்து வைடா, எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஜிமினோட அம்மா கத்துறாங்க. தே எடுத்து வைக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமா ஜங்குக்கு ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறான். ஜங்குக்கு அப்படியே ஜிமினோட ஃபேஸே பார்க்குறான். ஜிமின் ஜங்குக்கு பார்க்காம அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டே இருக்கான். என்னடா என்ன பார்க்க மாட்டியா என்ன அப்படின்றான். ஜிமினுக்கு இன்னும் பயமாக்குது. ஜிமின் அப்படியே ஃபுட்லாம் அங்கேயே வச்சுட்டு அவனோட அம்மா பக்கத்தில் போய் அப்படியே நின்றுக்கிட்டான். அவங்க அம்மா தான், என்னடா என்ன இங்கே வந்து நிற்கிற, ஃபுட்டு எடுத்து வைக்க சொன்னால் இங்கே வந்து நிற்கிறியாடா அப்படின்றாங்க. இல்லை இல்லைம்மா, நீங்கள் போய் எடுத்து வைங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். அவங்க அம்மா, உன்கிட்ட சொன்னேன் பாரு, நானே எடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்போது அந்த ஊரில் சீரியல் செட்லாம் போட்டு பாட்டெலாம் போட்டாங்க. ஒரே சவுண்டாக இருக்குது. ஜங்குக்கும், சரி அத்தை, நான் போய் ரூமில் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு தான் போகிறான். ஜிமினை பார்க்குறான். ஜிமின் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டான். இப்போது ஜங்குக் போயிட்டு அவனோட ரூமில் தான் அப்படியே அவனோட ஃபோன்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது.
ரொம்ப இயர்ஸ் கழிச்சு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு மாதிரியாக இருக்குது. போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போது கீழே தான் வரான். இப்போ எல்லாருக்கிட்டையும் கேட்குறான், எப்போ எப்போ திரும்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றான். இப்போது அவங்களும் அது வந்து ஜங்குக் ஒரு 8 மணிக்கு போனால் போதும், போயிட்டு அதுக்கப்புறம் நீ வேணா வீட்டுக்கு வந்துடு. நாங்களாம் நைட்டு கோயிலே தான் ஸ்டே பண்ணுவோம். தேர்லாம் சுற்றி வரும்ல, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வரத்துக்கே மணி 3 4 ஆகிடும். நீ வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடு. ஜிமின் கூட வீட்டில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கும் ஆ சரிங்க அத்தை அப்படின்னு சொல்கிறான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் ஆகுது. எல்லாம் கோயிலுக்கு கிளம்புறாங்க. கோயிலை சுற்றி நிறையா கடைங்களாக இருக்குது. நிறையா விளையாட்டு பொருள், நிறைய தின்ற பொருள், இப்படி நிறைய கடைங்களாக இருக்குது. ஸோ ஜங்குக் தான் அந்த கோயில் அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி வரான். அவனுக்கு அங்கே ஒரு மாதிரி இருக்குது. அந்த இடமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பிடிச்சிருக்கு. அந்த இடம் ஃபுல்லாக சுற்றிட்டு இப்போ வந்து அத்தை நான் வீட்டுக்கு போகட்டுமா, ஒரே டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு வரீங்களா அப்படின்ட்டு ஜங்குக் கேட்குறான். இல்லை இல்லை ஜங்குக்கா, நான் அம்மா அப்பா எல்லாம் இங்கே தாண்டா இருப்போம், நைட்டு வர லேட் ஆகும், நீ வேணா போயேன், ஜிமின் வீட்டில் தான் இருக்கான் அப்படின்றாங்க. சரிங்க அத்தை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போகிறான். போயிட்டு வீட்டுக்கும் போகிறான். ஜிமின் அவனோட ரூமில் அப்படியே ஃபோன் பார்த்துக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கான். ஜிமின் ஆல்ரெடி கோயிலுக்கெலாம் போயிட்டு சுற்றிட்டு வந்திருப்பான் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட. இப்போது ஜங்குக் தான் அவனோட ரூமில் வரும்போதே ஆல்ரெடி ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருப்பான். வில்லேஜுக்கு போகிறோம், பிடிக்கலனா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அப்படியே மட்டையாகலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணிக்கிட்டு நிறைய ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு வந்திருப்பான். ஸோ அதில் ஒரு பாட்டிலை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறான். குடிச்சிக்கிட்டே ஃபோன் தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போது ஜிமின் வீட்டில் இருக்கான்ல, என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான், தூங்கியிருப்பானா, அவன்கிட்ட பேசவே முடியல. வந்ததே அவனை பார்க்க தான். பட் அவன் என்னன்னா என்னை பார்த்து பயப்படுறான். இதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணுமே, இருடா வர அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு அவன் வச்சிருந்த பாட்டிலெல்லாம் அப்படியே கல்ப்பாக அடிக்கிறான். அவனுக்கு செம்மையாக ஒரு மாதிரி இருக்குது. ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிவிட்டு இப்போது அவனோட ரூமை விட்டு எழுந்து அப்படியே தள்ளாடிக்கிட்டே போகிறான். வீட்டில் யாருமே இல்லை, இருட்டாக இருக்குது. ஜிமினோட ரூமை தான் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக அப்படியே அமைதியாக படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். ஏய் என்னடா, உன்னை பார்க்கலான்னு வந்தேன், என்கிட்ட பேச மாட்டேறல. ஆமாம், எப்படி பேசுவ, சின்ன வயசுலே நமக்குள்ளே அப்படி நடந்தா உனக்கு இன்னும் அந்த பயம் இருக்கா என்ன? இந்நேரம் உனக்கு புரிஞ்சிருக்கும்ல நம்ம 2 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு. கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அதான் என்னை பார்த்தாலே பயந்து பயந்து விலகி போகிறல்ல அப்படின்னு ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே ஜிமினை பார்க்குறான். ஜிமின் தூங்கிக்கிட்டு இருக்கான். இப்போது வெளியில் தான் வெடிலாம் வெடிக்கிறாங்க, வான வெடிக்கலாம் அவ்வளோதான் இருக்குது. ஜங்குக் அப்படியே பார்க்குறான். ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அவ்வளோதான் இருக்குது. ஸோ பாட்டு சத்தம், திருநாவோட சவுண்டு, ஜனங்க, இப்படி எல்லா சவுண்டும் கேட்குது. இப்போது ஜங்குக் தான் அப்படியே திரும்பி அந்த ரூம் டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணுறான். க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறான். ஜிமினை பார்த்துட்டு, டேய் அப்போவே அப்படி இருந்தல, இப்போ எப்படி இருக்கன்னு டெஸ்ட் பண்ணிடுமா, பண்ணு ஜங்குக்கா, உன்னை யார் கேட்க போகிறா, யார் கேட்க முடியும் அப்படின்னுட்டு ஒரு மாதிரி உளறிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து ஜிமின் கிட்ட போகிறான். ஜிமினோட பெட்டுக்கிட்ட போயிட்டு அப்படியே பெட்டில் உட்காரான். உட்காந்து ஜிமினோட ஃபேஸை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அவனோட ஃபேஸ் மேலே ஜங்குக்கோட ஃபிங்கர்ஸ் வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தடவிக்கிட்டே வரான். அவனோட ஹெட்லேருந்து நோஸ் கிட்ட அப்படியே லிப்ஸ் கிட்ட வரான். இந்த லிப்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த லிப்ஸ்லேயே அப்படியே அவனோட ஃபிங்கர்ஸை வச்சு அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணுறான்.
அப்படியே லைட்டாக தடவி விடுறான். ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே திரும்பி படுக்கிறான். இப்போ ஜிமின் திரும்பி படுக்கும்போது அவனோட ட்ரெஸ் ஒரு மாதிரி விலகுன மாதிரி இருக்கு. இப்போ ஜங்குக் பார்க்குறான். எப்படிடா இருக்க? அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறியே. அச்சோ ஜிமினா, இன்னைக்கு இந்த மாமா கிட்ட மாட்டிக்கிட்டியேடா. உன்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாது இன்னைக்கு. அப்போவே உன்னை அப்படிலாம் பண்ணேன். இன்னைக்கு என்ன உன்னை சும்மாவா விடுவேன்? நான் வந்ததே அவன் கூட இருக்கிறதுக்காக மட்டும்தான்டா அப்படின்ட்டு மனசுக்குள்ளே திங்க் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜிமினை ஒரு மாதிரி பார்க்குறான். ஓகேடா, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்படியே டெலிகிராமில் பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேவா? என்னோட டெலிகிராம் லிங்க் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த வீடியோவிலையும் நான் பின் பண்ணுறேன், பாருங்கள். ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராம்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அன்கட் சீன் எல்லாமே டெலிகிராமில் தான் வரும். ஸோ அங்கே பார்த்துட்டு அங்கே எப்படி இருக்குன்னு வந்து எனக்கு இங்கே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது ஜங்குக் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜிமின் பக்கத்தில் படுக்கிறான். ஜிமின் ஃபேஸே பார்க்குறான். ஜிமின் அவ்வளோ டயர்டாக இருக்கான். லவ் யூடா பொண்டாட்டி அப்படின்ட்டு ஜிமின் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். ஜிமின் பார்க்குறான். மாமா, நிஜமாக தான் சொல்கிறியா? உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். இப்போது ஜங்குக் தான், ஏய் என்னடா நினச்ச? என்ன நினச்ச? பிடிக்காம தான் இப்படிலாம் உன் கூட இருந்தேனா? சின்ன வயசுலேயே உன் கூட பண்ணப்போ எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிது. அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் உன்னை பிடிச்சதால் தாண்டா பண்ணேன். புரியுதா? நீங்கள் தான் என்னோட பொண்டாட்டி. புரியுதா குளச்சி? அப்படின்றான். ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அப்படியே திரும்பிக்கிறான். ஏய் என்ன என்ன வைக்கப்படுறியா என்ன அப்படின்றான். போங்க மாமா, இப்படிலாம் பண்ணிட்டீங்கல்ல அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். ஏய் இங்கே பாரு, நீ என்னோட பொண்டாட்டி. உன்னை மேரேஜ் பண்ணி இங்கேருந்து அழைச்சிக்கிட்டு போவேன், சரியா? அப்படின்றான் ஜிமினும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டில் வேற எல்லோரும் வந்துடுவாங்க. எல்லோரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், ஏய் என்ன நினச்சா என்ன? அதான் சொல்கிறேன்ல, நீ என்னோட பொண்டாட்டி. நான் எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறேன்டா. எல்லாருக்கிட்டேயும் பேசி உன்னை நான் மேரேஜ் பண்ணி என் கூடயே கூட்டிக்கிட்டு போகிறேன், ஓகேவா? அப்படின்றான் ஜிமினும். ஓகே தான் மாமா அப்படின்றான். இப்போது ஜங்குக் தான், இங்கே பாருடா, இங்கே பாரு, நான் உன்கிட்ட சின்ன வயசில் ரொம்பவே ரூடாக நடந்துக்கிட்டேன்ல. இப்போ கூட அப்படி தான் நடந்துக்கிட்டேன்ல. சாரிடா பொண்டாட்டி அப்படின்ட்டு ஜிமினோட லிப்பில் போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். ஜிமினும், போதும் மாமா, திரும்ப திரும்ப கிஸ் பண்ணாத. எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது தெரியுமா, எட்டு போங்க அப்படின்ட்டு தள்ளி விடுறான். ஜங்குக்கும், ஏய் என்ன என்ன எட்டு போக சொல்கிற அப்படின்ட்டு கிட்ட போகிறான். ஜிமினும், போ மாமா போ, என்கிட்டே வராது அப்படின்ட்டு தள்ளி விடுறான். ஓகேடா, ஹாப்பி எண்டிங்டா. நான் ஸ்டோரியை இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸ்டோரி பிடிச்சா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. இது ஒரு குட்டி ஸ்டோரி தான். நான் வேறு ஒன்று திங்க் பண்ணேன், ரெக்கார்ட் பண்ணும்போது பாட்டு அது இதுன்னு ஓடிச்சா, சரி பாட்டெல்லாம் ஓடுதே, ஆடி மாதம் திருநா வேறு, ஸோ திருநா இதை வச்சு கொண்டு போய்டுவோன்ட்டு ஸ்டோரி எப்படியோ கொண்டு போயிருக்கேன். ஸோ ஸ்டோரி பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் நெக்ஸ்ட் எல்லாம் போடுவேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். டேக்கோக்கு போனாட்டி யாரும் சரியாக சப்போர்ட் பண்ணலை, எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் டேக்கோக்கு எடுத்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் எதுக்கு நான் போடணும் அப்படின்லாம் இதாக இருக்குது. டேக்கோக்கு கொடுக்குற இது கூட எனக்கு டேக்கோக்கு கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன். ஸோ டெலிகிராமில் அன்கட் வீடியோ இருக்கும், போய் பாருங்கள். அன்கட்டுக்கு ஹெட்செட் போட்டுக்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு யூடியூப்பில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் நெக்ஸ்ட்டு ஸ்டோரி சீக்கிரம் போடுவேன்.